தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்திச் சுருக்கம். பாரம்பரிய மருத்துவம் நிலை இப்படி மேடையில் வருந்திய பிரதமர் மோடி. டெல்லியில் நடந்த பாரம்பரிய மருத்துவம் குறித்த உலக சுகாதார அமைப்பின் 2வது மாநாட்டின் நிறைவு நாள் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், பாரம்பரிய மருத்துவம் அதற்கு தகுதியான அங்கீகாரத்தை பெறவில்லை என வருத்தம் தெரிவித்தார். பாரம்பரிய மருத்துவத்துறையில் உலகம் முழுவதும் உள்ள வல்லுநர்கள் இந்த மாநாட்டில் விவாதம் நடத்தியுள்ளனர். இதற்காக இந்தியா வலுவான அடித்தளத்தை வழங்குகிறது என்பதில் மகிழ்ச்சி. உலக சுகாதார அமைப்பும் இதில் ஒரு முக்கிய பங்காற்றியுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவத்துக்கான உலகளாவிய மையம் இந்தியாவின் ஜாம்நகரில் நிறுவப்பட்டு இருப்பது நமக்கு கிடைத்த நல்வாய்ப்பு, இந்தியாவிற்கு பெருமை. முதல் பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாட்டில் இந்த பொறுப்பை உலகம் மிகுந்த நம்பிக்கையுடன் நம்மிடம் ஒப்படைத்தது. உலகளாவிய கண்ணோட்டத்தில் இந்த உச்சி மாநாட்டின் வெற்றி மிக முக்கியமானது. பாரம்பரிய மருத்துவ முறைகளில் யோகாவும் அடங்கும். யோகா முழு உலகிற்கு ஆரோக்கிய சமநிலை, நல்லிணக்கத்துக்கான பாதையை காட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்துள்ளது. யோகாவை மேம்படுத்த குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிய ஒவ்வொரு தனிநபருக்கும் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். பாரம்பரிய மருத்துவம் இன்று ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நிற்கிறது. உலகின் மக்கள் தொகையில் ஒரு பகுதி இதனை சார்ந்துள்ளது. இருப்பினும் பாரம்பரிய மருத்துவத்துக்கு அந்த தகுதியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. எனவே அந்த திசையில் நாம் நம்பிக்கையை வென்றெடுக்க வேண்டும். பாரம்பரிய மருத்துவம் குறித்த உலக சுகாதார அமைப்பின் இந்த உலகளாவிய உச்சி மாநாடு அதற்கான அடித்தளமாக இருக்கும் என மோடி பேசினார். मैं योग के प्रचार और विकास में महत्वपूर्ण योगदान देने वाले हर व्यक्ति की सराहना करता हूं. आज ऐसे कुछ चुनिंदा महानुभावों को पीएम पुरस्कार दिया गया है. प्रतिष्ठित जूरी सदस्यों ने एक गहन चयन प्रक्रिया के माध्यम से इन पुरस्कार विजेताओं का चयन किया है. ये सभी विजेता योग के प्रति समर्पण, अनुशासन और आजीवन प्रतिबद्धता के प्रतीक है. பிரதமர் மோடியுடன் உரையாட 1,27,00,000 பேர் விருப்பம். மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் குறித்த பயத்தை போக்க பிரதமர் மோடி பங்கேற்கும் தேர்வு ஆலோசனை நிகழ்ச்சி 8 ஆண்டுகளாக நடத்தப்படுகிறது. மாணவர்கள், பெற்றோர், பொதுமக்களுடன் பிரதமர் உரையாடி அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி வருகிறார். தேர்வுக்கான அணுகுமுறை, உடல்நலம், மனநலனை பாதுகாப்பது தொடர்பாக ஆலோசனைகள் வழங்குவார். இந்த கல்வி ஆண்டுக்கான நிகழ்ச்சி ஜனவரியில் நடக்கிறது. முன்பதிவு டிசம்பர் 1 துவங்கி ஜனவரி 11 வரை நடக்க உள்ளது. நேற்று வரை 1,22,22,663 மாணவர்கள், 8,04,094 ஆசிரியர்கள், 1,11,779 பெற்றோர் என மொத்தம் 1,27,38,536 பேர் பதிவு செய்துள்ளனர். 6 முதல் +2 வரை படிக்கும் மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் https://innovateindia1.mygov.in/ என்ற இணையதளத்தின் வாயிலாக பதிவு செய்யலாம். சிறப்பான கேள்விகளை அனுப்பியவர்களில் மாநிலத்துக்கு 36 பேர் வீதம் தேர்வு செய்யப்படுகின்றனர். மோடி வரும்போது மேடை ஏறுவார்கள். கூட்டணி விவகாரத்தில் பாஜ புது செக். பீகார் சட்டசபை தேர்தல் வெற்றி போல் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தேஜ கூட்டணி ஆட்சி அமையும் என பாஜ டில்லி மேலிடம் அறிவித்துள்ளது. தேஜ கூட்டணியில் தமிழகத்தில் தற்போது அதிமுக, பாஜ, தமாக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி போன்றவை உள்ளன. பாமக, தேமுதிக, அமமுக, பன்னீர்செல்வமணி போன்றவற்றையும் கூட்டணியில் இணைத்து திமுக ஆட்சியை வீழ்த்த பாஜ டில்லி மேலிடம் திட்டமிட்டுள்ளது. தமிழக பாஜ தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பைஜெயந்த் பாண்டாவுக்கு தமிழக விவரம் பெரிய அளவில் தெரியாது. ஏற்கனவே அதிமுகவினருடன் நெருக்கமாக இருந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழக பாஜ தேர்தல் பொறுப்பாளராக டில்லி மேலிடம் நியமித்துள்ளது. சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேசினார். அப்போது இருவரும் பேசிக் கொண்ட விஷயங்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கொண்டு சென்றார் நயினார் நாகேந்திரன். இதையடுத்து பழனிசாமியுடன் தொகுதி பங்கீடு எண்ணிக்கை குறித்து பேச வரும் 23ஆம் தேதி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வரவுள்ளார்.
கடந்த 17ஆம் தேதி பழனிசாமி சார்பில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் CV சண்முகம், தனபால் மற்றும் நயினார் நாகேந்திரன் சார்பில் தமிழக பாஜக துணைத் தலைவர் கோபால்சாமி ஆகியோர் டில்லி சென்றனர். துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசினர். இதுகுறித்து தமிழக பாஜக தரப்பிலிருந்து சில தகவல் கசிந்துள்ளது. மாநில தலைவர் நாகேந்திரன் துவக்கிய தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற மக்கள் சந்திப்பு நிறைவு விழா பொதுக்கூட்டம் வரும் ஜனவரி 9 நடத்த திட்டமிடப்பட்டது. அதில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை பங்கேற்க வைக்க முயற்சிகள் நடந்தது. தற்போது அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாறாக பொங்கல் விழாவையொட்டி மதுரை அல்லது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பொங்கல் விழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பொங்கல் விழா நடத்தினால் அருகில் உள்ள புதுக்கோட்டையில் பொதுக்கூட்டம் நடத்துவது ஏற்புடையதாக இருக்காது. எனவே புதுக்கோட்டையில் பொதுக்கூட்டம் நடத்தினால் மதுரையில் பொங்கல் விழா நடத்தலாம் என ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஜனவரி 9 புதுக்கோட்டையில் பாஜக சார்பில் நடக்க இருந்த பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பார்லிமென்ட் கூட்டம் காரணமாக அமித்ஷா தமிழகம் வருவது தள்ளி வைக்கப்பட்டது. டிசம்பர் இறுதியில் அவர் தமிழகம் வரவுள்ளார். அதன்பின் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொங்கல் விழா மற்றும் பொதுக்கூட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகும். பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அவர் பங்கேற்கும் விழா மேடையில் தேஜ கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை பங்கேற்க வைக்க தமிழக பாஜக முயற்சி மேற்கொண்டுள்ளது. தமிழக அரசியலில் பெரிய திருப்பம். விஜய் ரகசியமாக சந்திக்கும் புள்ளி. திமுக பதைப்பதைப்பது ஏன்? டெல்லி ரிப்போர்ட். பரபரப்பு. தமிழக சட்டசபை தேர்தல் விரைவில் வர இருக்கும் நிலையில் இப்போதே அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது. இப்போது திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் தாவேக தலைவர் விஜயுடனும் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தொடர்ந்து தகவல்கள் வெளிவருகின்றன. இதன் தொடர்ச்சியாக காங்கிரஸைச் சேர்ந்த முக்கிய புள்ளி இன்று விஜயை சந்திக்க ரகசியமாக தமிழகம் வர இருக்கும் தகவல் இப்போது வெளியாகியுள்ளது. இதுபற்றி டெல்லி வட்டாரம் கூறியது. தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸில் இருக்கும் பெரும்பான்மையான நிர்வாகிகளும் தொண்டர்களும் விருப்பம் தெரிவித்துள்ளனர். விஜயுடன் கூட்டணி அமைத்தால் தமிழக காங்கிரசுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்கும். கேரள மாநிலத்தில் விஜய்க்கு 10 லட்சம் ரசிகர்களும் புதுச்சேரியில் 1 லட்சம் ரசிகர்களும் இருப்பதால் இரு மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என்று டெல்லி காங்கிரஸ் மேலிடம் கருதுகிறது. கேரள மாநில சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் வேட்பாளராக வேணுகோபாலை அறிவிக்க வாய்ப்புள்ளது. இதுபற்றி விஜயை சந்தித்து பேச விரும்பும் வேணுகோபால் இன்று சென்னை வர இருக்கிறார். பார்லிமென்ட் பொதுக்கணக்கு குழு தலைவராக இருப்பதால் அவரது வருகையை தமிழக போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும். அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட வேண்டும். ஆனால் அதெல்லாம் தனக்கு தேவையில்லை என்று வேணுகோபால் கூறிவிட்டாராம். டெல்லியிலிருந்து சென்னைக்கும் திருவனந்தபுரத்திற்கும் விமான டிக்கெட் முன்பதிவு செய்துள்ளார். எந்த விமான நிலையத்தில் வந்து இறங்குகிறார் என்பது நேற்று மாலை வரை உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் சென்னை விமான நிலையத்தில் அவரை வரவேற்க காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் சிலர் அனுமதி சீட்டு வாங்கியுள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் மற்றும் பட்டினப்பாக்கத்தில் விஜய் வீடு அருகில் இருக்கும் நட்சத்திர ஹோட்டல் என 2 இடங்களில் வேணுகோபால் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர் எந்த ஹோட்டலில் தங்குகிறாரோ அங்கே விஜயுடன் சந்திப்பு நடக்கும் என கூறப்படுகிறது. இதுபற்றி தகவல் கசிந்ததால் திமுக தலைமை கலக்கத்தில் இருப்பதாக டெல்லி வட்டாரம் கூறியது. பாஜக தலைவர்கள் மீது பிரதமர் மோடி அப்செட். தெலுங்கானாவில் உட்கட்சி பூசல். தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது பாஜக மேலிடத்தின் நீண்டகால கனவு. அதன் ஒரு பகுதியாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் கிஷன் ரெட்டி, பண்டி சஞ்சய் குமாரை மத்திய அமைச்சர்களாக்கினார் பிரதமர் மோடி. தெலுங்கானாவில் பாஜகவின் வளர்ச்சிக்கு அவர்கள் பாடுபடுவர் என அவர் நினைத்தார். ஆனால் அவர்களோ கட்சியில் தங்களது செல்வாக்கை நிரூபிப்பதில் கவனம் செலுத்தி வந்தனர். கிஷன் ரெட்டி, பண்டி சஞ்சய் குமார் இடையே நிலவும் உட்கட்சி பூசலால் பாஜக தொண்டர்களும் கவலையடைந்தனர். கிஷன் ரெட்டி பிரதான எதிர்க்கட்சியான பாரத் ராஷ்டிர சமிதியுடன் கூட்டணியை விரும்புவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிராக பண்டி சஞ்சய் குமார் உள்ளார். இருவருக்கும் இடையே பனிப்போர் நிலவுகிறது. தெலுங்கானா பாஜக தலைவர்களிடையே அதிகார மோதல் நீடிப்பது அக்கட்சியை ஊசலாட வைத்தது. சமீபத்தில் நடந்த ஜூப்ளி ஹில்ஸ் இடைத்தேர்தலில் வெறும் 8.8% ஓட்டுகளை பாஜக பெற்றது. இது பாஜக மேலிட தலைவர்களை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியது. டெல்லியில் சமீபத்தில் பாஜக தலைவர்களுக்கு பிரதமர் மோடி விருந்தளித்தார். அப்போது தெலுங்கானா பாஜக தலைவர்களை பிரதமர் மோடி கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. கட்சியின் செயல்பாட்டை நானே நேரடியாக கண்காணிப்பேன். மீண்டும் இதே நிலை தொடர்ந்தால் நிர்வாகிகளை கூண்டோடு மாற்றிவிடுவேன் என பிரதமர் மோடி கோபத்துடன் எச்சரித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செக் மோசடி வழக்கில் சிக்கிய இயக்குநர் லிங்குசாமிக்கு சிறை. திருப்பதி பிரதர்ஸ் பிலிம் மீடியா நிர்வாக இயக்குநர்களாக லிங்குசாமி மற்றும் அவரது சகோதரர் சுபாஷ் 2016 பேஸ்மேன் பினான்ஸ் இந்தியா நிறுவனத்திடம் 35 லட்சம் ரூபாய் கடன் பெற்றனர். கடன் தொகையை திரும்ப செலுத்தாததால் வட்டியுடன் சேர்ந்து 48,68,000 உயர்ந்தது.
கடன் தொகைக்காக அளித்த காசோலையும் வங்கியில் பணம் இல்லாமல் திரும்பி வந்தது. பேஸ்மேன் பைனான்ஸ் இயக்குநர் ராகுல்குமார் சென்னை 19வது மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டில் லிங்குசாமி சுபாஷுக்கு எதிராக செக் மோசடி வழக்கு தொடர்ந்தார். வழக்கை மேஜிஸ்ட்ரேட் பி மகாலட்சுமி விசாரித்தார். இருவருக்கும் தலா ஓராண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்ட நீதிபதி கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து கொடுக்க வேண்டும், தவறினால் கூடுதலாக 2 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என கூறினார். இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக லிங்குசாமி தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் ரயில் டிக்கெட் புக்கிங் இனி ஆதார் இணைப்பு கட்டாயம். ரயில் டிக்கெட் முன்பதிவுகளில் முறைகேடுகளை தடுக்க IRCTC வெப்சைட்டில் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் இணைப்பு கட்டாயம் என ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 12க்கு பிறகு ஆதார் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படும். உண்மையான பயனாளர்களுக்கு டிக்கெட் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர்.